ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான், ஸ்வீட் கார்ன் வடை. வாங்க இது எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். கார்னை வேக வைக்கிறதுக்கு கொதிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நார்மலாக கடைகளில் கிடைக்கிற ஸ்வீட் கார்ன் தான். நேரம் கிடைக்கும்போது உதிர்த்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன், வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த கார்னை எடுத்து இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே கார்ன் வெந்துடும். இதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்குங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் வடிகட்டுறது. தண்ணி எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்ல மைய அரைச்சிடாம பல்ஸ் மோட்ல கோர்ஸா அரைச்சிக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பொடியா நறுக்கிற வெங்காயம் அப்புறம் இஞ்சி துண்டுகளை சேர்த்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கருவேப்பிலை, நல்ல பொடியா நறுக்கின பச்சை மிளகாய். நான் இன்னைக்கு மிளகாத்தூள் சேர்க்கல, ஸோ 2 பச்சை மிளகாவை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கிறேன். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா அந்த கார்ன் வந்து உறிஞ்சிருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்க்கிறேன், நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்கு. இப்போ இதை தட்டி போட்டுடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி தட்டி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமை யூஸ் பண்ணுங்க. சூப்பரான டேஸ்டான எல்லா கிட்ஸோட ஃபேவரட்டான ஸ்வீட் கார்ன் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஜானிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.